தமிழ்நாட்டுல இப்படி இருக்குன பிறகு திடீர்னு பாத்தீங்கன்னா நீலகிரி, கோவை, முக்கியமா பாஜக காரன் ஜெயிப்பான்னு நம்புற தொகுதிகள்ல 1/2 மணி நேரத்துக்கு மேல ஸ்ட்ராங் ரூம் உடைய சிசிடிவி கேமரா ஆஃப் ஆகுது. நீங்க இப்பயும் எடுத்து படிங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசுறதுதான். நான் தொகுப்பா நினைவுபடுத்துறேன், அவ்வளவுதான். அப்ப சிசிடிவி கேமரா ஆஃப் ஆன உடனே நம்ம புடிச்சிட்டோம். புடிச்சு என்னையா நினைச்சுட்டு இருக்கீங்கன்னு போய் உண்டுலன்னு பண்ணி நாம அந்த ஸ்ட்ராங் ரூம் வாசல்ல படுத்துக்கிட்டோம். அதனாலதான் இங்க ஓட்ட பெருசா அவங்களால அடிக்க முடியல. அப்படி இருந்தும் நான் நம்புறது, இங்க நம்ம தெளிவா பாஜகவினுடைய முக்கியமான தலைகளாக முகமாக பார்க்கப்படுகிற தமிழ்நாட்டு குரூப்போடைய தொகுதியை நம்ம ஆய்வு பண்ணோம்னா, தெளிவா ஒரு டீம் போட்டு ஆய்வு பண்ணா பல திடுக்கிடும் உண்மைகள் தமிழ்நாட்டிலையும் தெரியும். பாஜக எந்த வகையிலும் வளர்ச்சி அடையாத தமிழ்நாட்டுக்குள்ள, தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாத பாஜக எப்படி வாக்கு வாங்குச்சு? நீங்க 1 லட்சம் வாக்கு, 60,000 வாக்கு, 80,000 வாக்கு, 1.25 லட்சம் வாக்கு எப்படி வந்துச்சு? ஒண்ணு மனுஷனா கூட நாங்க மதிக்கலையே. நீங்க ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லவா நம்ம நாட்டு மக்கள் யாருன்னு? இதே எடப்பாடியாரு கோயில் பணத்துல போய் நீங்க என்ன காலேஜா கட்டுறீங்க அப்படின்னு முத நாள் பேசுறாரு. மக்கள் அடிச்சு அடி, ஏன் கோயில் பணத்துல காலேஜ் கட்டக்கூடாதா? நாங்க போடுற உண்டியல் பணத்துல 4 பிள்ளைங்க படிச்சா எங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு சொன்ன ஊர் தமிழ்நாடு. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் சொல்றான், புரியுதுங்களா? அப்ப இந்த மனநிலை இருக்கிற மக்கள்கிட்ட நீ எப்படி ஓட்டு வாங்கின? அந்த கேள்வி இருக்குல்ல. இதுதான் இங்கேயும் நம்ம ஆராய வேண்டிய ஒண்ணு. தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி நாம இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலை சரி செய்யறது மட்டும் கிடையாது, ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வராம பார்க்க வேண்டிய பொறுப்பு கூட்டணி கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கு. ஏன்னா உங்க ஓட்ட பறிக்கிறதுக்கு தான் ஒரு கும்பல் இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்ப எல்லா கட்சிக்கும் நேர்மையா கிடைக்க வேண்டிய ஓட்ட பறிக்க போகுது. அப்ப அந்த வேலையை எல்லா கட்சியிலும் சேர்ந்து பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுல இந்த வேலையை பண்ணிருக்கிறானுங்க. சோ இந்த குரூப் தமிழ்நாட்டுக்குள்ள 30,000 1 லட்சம்னு ஆல்ரெடி பேசிட்டாங்க. அதை இப்ப அவுத்து விடுறாங்கன்னா நம்மள கேவலமா படுத்துறதுக்கு, தமிழ்நாட்டுல நீங்க யோகியர்கள்னு சொல்றதுக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய கைக்கூலியாக இருக்கிறது. தேர்தல் ஆணையத்திலிருந்து எந்த மாநிலத்திற்கு போனாலும் அவர்கள் பாஜகவினுடைய தொண்டூழியர்களாகத்தான் இருப்பார்களே ஒழிய அந்த மாநில அரசினுடைய ஊழியர்களாக இருக்க மாட்டார்கள்.